சிவ திருச்சிற்றம்பலம். ப்ளூம் லைஃப் ஹாஸ்பிட்டல் இதை பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம். இது ஒரு முக்கியமான தகவல். நீங்கள் இதை கடைசி வரைக்கும் நீங்கள் நல்லா பாருங்கள். இதிலேருந்து நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அதாவது நம்ம இயற்கையோடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இயற்கையோடு வாழ்கிறவங்க, இயற்கையாக நம்ம குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே நம்ம ப்ளூம் லைஃப் ஹாஸ்பிட்டலை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம். இது என்னோட சொந்த அனுபவம். நல்லா கவனிக்கிறாங்க. ரெண்டாவது, நம்ம ஏற்கனவே ஒரு குழந்தைய பெற்றுக்கும் போது நம்ம ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஏதோ நீர் சத்து இல்லாமையோ இல்லை குழந்தை பொசிஷன் சரியில்லாமல் இருக்குனியோ, அப்படி பெற்றுக்கிட்டவங்களுக்கோ ரெண்டாவது டெலிவரிக்கு நம்ம அங்கே போய் கவனித்தோம்னா அவங்க நமக்கு நார்மல் டெலிவரி வர்றதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் அவங்க சைடில் இருந்து செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்காங்க. நிறையா எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்காங்க. நம்மளை தினமும் நல்லா கவனிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க செய்கிறாங்க. இப்போ நான் எனது மகா மூத்தவளுக்கு நான் முதல் டெலிவரி நீர்ச்சத்து இல்லை, குழந்தை பிறக்கிறது கஷ்டம் அப்படின்னால ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்ட வச்சு. ரெண்டாவது குழந்தை அவளுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டா. அதுக்காக இறைவனை கூட ரொம்ப வணங்கிக்கிட்டு இருந்தா. சரி, இறைவனை வணங்கலாம், கட்டாயம் இவளுக்கு அந்த விஷயத்தில் இறைவன் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நானும் நினச்சி பொறுமையாக இருந்தேன். அதே மாதிரி இறைவன் என்ன செஞ்சார்னா, ரெண்டாவது குழந்தைய நார்மல் டெலிவரிக்கு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலை காட்டிட்டார். என் மகளும் எங்கெங்கேயோ ஒரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போய் நார்மல் டெலிவரி ரெண்டாவதுக்கு பண்ணுவீங்களா, எனக்கு அதில் விருப்பம் இருக்குது அப்படிலாம் கேட்டு பார்த்தான். எல்லாருமே கவர்மெண்ட்டு செய்ய விட மாட்டாங்க, எங்களாலையும் முடியாது, ஃபஸ்ட்டு டெலிவரி ஆப்ரேஷன்னா ரெண்டாவதும் ஆப்ரேஷன் தான் அநேகமாக நாங்கள் செய்வோம், அந்த மாதிரி தான் பதில் சொன்னாங்க. இவளும் அப்புறம் ஆன்லைனில் தேடி இந்த ப்ளூம் லைஃப் ஹாஸ்பிட்டலில் தேர்ந்தெடுத்தா. டாக்டரை போய் பார்த்தா. டாக்டர் கவிதா மேம் இவங்கெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. நிறையா நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. இவளும் அதே மாதிரி கேட்டு நடந்துக்கிட்டா. இப்போ அவள் ரெண்டாவது குழந்தைய நார்மல் டெலிவரியாக நல்லபடியாக அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து பெற்றெடுத்து வெளியில் வந்திருக்கா. நல்லா இருக்கா, குழந்தையும் நல்லா இருக்குது. நல்ல முறையில் கவனிக்காங்க. நீங்களும் உங்கள் குழந்தை நார்மல் டெலிவரியாக பிறக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இயற்கையோடு நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ப்ளூம் லைஃப் ஹாஸ்பிட்டலை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். சென்னையில் நல்லா கவனிக்கிறாங்க. அங்கே உள்ள நர்ஸுகளும் நல்ல முறையில் பணிவிடை செய்கிறாங்க. எப்பவுமே நம்ம இயற்கையோடு வாழ்ந்தால் தான் நம்ம உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம ஒரு அவசரப்பட்டு வயிற்று வலியெல்லாம் நம்மளால் தாங்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு நம்மளே கெடுத்துக்கக்கூடாது. வலின்றது இருந்தால் தான் பின்னாடி ஒரு சந்தோஷங்கிறது இருக்கும். இந்த வலியை பொறுத்துக்கிட்டா வாழ்நாள் ஃபுல்லாக நல்லா இருக்கலாங்கிறத மனசில் எல்லா பெண்களும் ஞாபகம் வச்சுக்கணும். வலிக்கு பயப்பட்டு ஆப்ரேஷன் ஒன்றில் போய் மாட்டிக்கிட்டோம்னா நம்மளோட உயிர் இருக்கிற வரைக்கும் அதனோட வேதனைகள் அதிகம். நம்ம குழந்தைய கவனிக்க முடியாத அளவுக்கு நம்ம உடம்பு வீக் ஆயிரும். அதனால் தயவு செய்து பெண்களாகிய நீங்கள் நார்மல் டெலிவரிக்கு தான் நீங்கள் எப்போவுமே முயற்சி எடுக்கணும். அதுக்கு நல்ல டாக்டர், நல்ல ஹாஸ்பிட்டல் பார்த்து நீங்கள் சேர்ந்து அதில் பயிற்சி கொடுப்பாங்க. அதையும் கேட்டு நீங்களும் அதை முடி நடந்து நார்மலாக குழந்தைய எப்படி பெற்றுக்கணும், இயற்கையாக பெற்றுக்கிறத நீங்கள் பாருங்கள். என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், குழந்தை பெறுறதுங்கிறது அது இயற்கை முறையில் இருந்தால் 10 நாளையில் உங்கள் உடம்பு ரீகவர் ஆயிரும், நல்லா இருக்கும். வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சிவ திருச்சிற்றம்பலம். சிவ திருச்சிற்றம்பலம். ப்ளூம் லைஃப் ஹாஸ்பிட்டல் இதை பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம். இது ஒரு முக்கியமான தகவல். நீங்கள் இதை கடைசி வரைக்கும் நீங்கள் நல்லா பாருங்கள். இதிலேருந்து நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க.
அதாவது நம்ம வந்து இயற்கையோடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இயற்கையோடு வாழ்கிறவங்க, இயற்கையாக நம்ம குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே நம்ம வந்து ப்ளூம் லைஃப் ஹாஸ்பிட்டலை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம். இது என்னோட சொந்த அனுபவம். நல்லா கவனிக்கிறாங்க. ரெண்டாவது, நம்ம ஏற்கனவே ஒரு குழந்தைய பெற்றுக்கும் போது நம்ம ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், ஏதோ நீர் சத்து இல்லாமையோ இல்லை குழந்தை பொசிஷன் வந்து சரியில்லாமல் இருக்குனியோ, அப்படி பெற்றுக்கிட்டவங்களுக்கோ 2வது டெலிவரிக்கு நம்ம அங்கே போய் கவனித்தோம்.